அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தின் 12ஆம் நாள். இன்றைய நாளினுடைய தியானத்திற்கான தலைப்பு என்னவென்றால், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆம் அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது நாம் பிறக்கின்ற பொழுதே நம்மோடு ஒட்டி பிறந்தது கிடையாது. மாறாக சிறிது சிறிதாக கடவுள் மீது அதிகமாக நாம் தாகம் கொள்ளுகின்ற பொழுது அந்த கடவுளுடைய உறவை இணைப்பதற்காக, கடவுளோடு ஒன்றிணைக்கப்படுவதற்காகத்தான் இந்த ஜெபமானது நம்முடைய வாழ்விலே தேவைப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, சீடர்கள் இயேசுவிடம் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். இயேசு அதிகாலையில் எழுந்து அவர் ஜெபிக்க செல்கின்றார். தன்னுடைய பணியை எல்லாம் முடித்த பிறகும் கூட ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று, தந்தையே, இன்று என் வழியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றேன் என்று அவர் கடவுளுக்கு நன்றி கூறுவதை பார்க்கின்றோம். இதை பார்த்த பிறகுதான் சீடர்கள் கேட்கின்றார்கள், எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்று. அந்த நேரத்திலே இயேசு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம்தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய முதல் பகுதியை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் தந்தையாகிய கடவுளை அப்பா என்று அழையுங்கள். ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் இடையே இருக்கின்ற உறவு அவருக்கு தெரியும். அந்த உறவை நீங்கள் மேம்படுத்துவதற்காக, அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். முதலாவதாக நாம் கடவுளை புகழ வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு இது நாள் வரைக்கும் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகின்றேன். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சொத்து சுகங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்று சொல்லி நாம் கடவுளை போற்றி புகழ வேண்டும். அடுத்ததாக அந்த ஜெபத்தினுடைய அந்த இடைப்பகுதியை பார்க்கின்ற பொழுது, அவர் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நமக்கு சொல்லி தருகின்றார். நிகழ்காலத்திலே அவர் பேசுவது அன்றாட உணவை தாரும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தேவையான உணவையும் தாரும் என்று வேண்டுங்கள் என்று சொல்லித் தருகின்றார். அதுபோல கடந்த காலத்தில் நடந்த எங்களுக்கு எதிராக யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னியும் ஆண்டவரே, அவர்களை மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாருங்கள் என்று நீங்கள் வேண்டுங்கள் என்று சொல்லித் தருகிறார். அதற்கடுத்தபடியாக எதிர்காலத்தில் சாத்தானுடைய தீய சக்திகளிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லித் தருகின்றார். இந்த பரலோகத்து மந்திரத்திலே ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் அடங்கி இருக்கின்றது. இது நம்முடைய இதயத்திற்கு வலிமை கொடுக்கின்றது, ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. இதுக்கு நம்முடைய இதயத்திற்கு ஒரு பலத்தை கொடுக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த பரலோகத்து மந்திரத்தை நாம் அதிகமாக சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இன்றைய நாளிலே முழுமையாக பெறுவோம். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இன்றைய நாளிலே நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். God bless you.